ஜானி ஜானி எஸ் பப்பா, அது எங்க தாத்தா காலத்து பாட்டு. சூப்பர் விங்ஸ் 30 days 30 இன்ஃபர்மேஷன் சேலஞ்ச்ல என்ன மேம் ஜானி ஜானி எஸ் பப்பா ரைம்ஸ் சொல்லி கொடுக்க போறீங்களான்னு கேக்குறீங்களா? இல்லங்க, ரைம்ஸ் எதுக்காக பாடணும், எப்படி பாடலாம், அதனால என்ன பயன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு குழந்தை தன்னோட தாயோட வயிற்றுல இருக்கும் போதே அது கேட்டு கேட்டு பழகின ஒலி லேப்டாப் லேப்டாப் ஓசைங்க. அதனாலதான் இசையால நம்ம எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்காக தான் நம்ம ரைம்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜானி ஜானி எஸ் பப்பா, அது எங்க தாத்தா காலத்து பாட்டு. அதே பழைய பல்லவியை இன்னும் பாடிட்டு இருக்காம லேட்டஸ்டா டிஃபரெண்டா சூஸ் பண்ணணும். சிம்பிள் வேர்ட்ஸ் ஒன்னும் இல்ல. இந்த பாட்டு கேளுங்க. ஹாய் எர்த், ஹவ் ஆர் யூ? நோ நோ, ஐம் நாட் ஃபைன். ஒய் எர்த், வாட் ஹேப்பன்? பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்ன்ற பெரிய ஒரு மீனிங்க ரொம்ப ஈஸியா குழந்தைகிட்ட கொண்டு போகிறது மூலமா அம்மா இங்கே வா வா அப்படிங்கிற பாட்டை நாங்க கொஞ்சம் திருத்தி அம்மா இங்கே வாங்க அப்படி சொல்லி கொடுத்தோம். அவ்வளவுதான். அப்பா தா, தாத்தா தா அப்படின்னு சொன்ன பிள்ளைங்க எல்லாம் தாங்க வாங்கன்னு அவ்வளவு அழகா மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாடல்கள் மூலமா குழந்தைகளுடைய கற்பனை திறனை வளர்க்கலாம். லாங்குவேஜ் ஸ்கில், இமேஜினேஷன் ஸ்கில், திங்கிங் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகுது. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன எஃபர்ட் பெரிய சமுதாய மாற்றத்தை உருவாக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். மறக்காம சூப்பரா பாடுவனேன்னு சொல்லி சுமாரா கூட பாடாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்ணிடுங்க.